பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரெட் சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை நாளா சொல்றேன், ஏன் இந்த பிரெட் சாப்பிட்டே இருக்கீங்க? உனக்கு கூட தான் சுகர் ஏறி ஏறி இறங்குது, இனிப்பெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா நீ கடையில் போய் தேன் மிட்டாய் லட்டை வாங்கி வாங்கி திங்கிறீல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன மலச்சிக்கல் பிரச்சனை மட்டுமா இருக்கு? வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே, அப்ப சப்பாத்தி தானே சாப்பிடணும். இது பிரெட் ஜாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் எப்படி ஆகும்? வெயிட் கெயின் தான் ஆகும். ஆமா, அப்படியே மட்டும் ஸ்லிம்மா இருக்காங்க, நீ தான் உருண்டுகிட்டு இருக்க உருள மாதிரி. நீங்க தான் உருண்டு கரண்டு நீ தர்பூசணி பழம் மாதிரி இருக்க. அப்பனுக்கு ஊர் உலகத்துல என்னென்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா? அதை புடிங்கண்ணே. உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா, அதுக்கு பெஸ்ட்டா இருக்கும் குடிங்க. இதை நீங்க புடிங்க. உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா, அதுக்கும் பெஸ்ட்டா இருக்கும் குடிங்க. அப்புறம் சண்டை ஓடுங்க. ஏய் வாடா, அப்பவே உசுர கூட சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க, நீ வாட்டு கையில கொடுத்துட்டு போற, என்னதுடா அது? அண்ணே, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா, குடிச்சா சரியா இருக்கும் குடிங்க. எனக்கு என்னமோ இதை குடிச்சா மலச்சிக்கல் சரியாகும் தோணல, இதை குடிச்சா தான் மேற்கொண்டு வரும் தோணுது. என்னைக்குமே நீ நம்பவே மாட்டீங்களானே, இது உண்மையிலே சரி பண்ணும்னே. நம்ம சமீபத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நார்ச்சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கனால தான் அந்த மலச்சிக்கலே வருதான். நார்ச்சத்துங்கிறது என்ன? நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் இதில் இருந்தால் நமக்கு நார்ச்சத்து கிடைக்குது. இப்போ அவர்கிட்ட இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர பேஷண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறாருன்னா, கூட எடுத்துக்கங்க, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு டாக்டர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்படின்றது கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரி, இது என்னவா இருக்கும் என்ன ஏது அப்படின்னு நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும் போதுல, வடநாட்டில் வந்து பிளான்டோகோ ஒவாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கானே, அந்த செடியில விதை இருக்குல்ல, அந்த விதையில மிஞ்சிற உமி இருக்குல்ல, அந்த உமியை தான் சீலியம் மஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல கூட இந்த கோதுமை இருக்குல்ல, கோதுமையில இருக்க உமியை கூட வீட் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் வித்துக்கிட்டு இருக்காங்களாம். வெயிட் லாஸ், கான்ஸ்டிபேஷன் ரெண்டுக்குமே சூப்பரா ஹெல்ப் பண்ணுதான். இதை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. ஒரு கிளாஸ் வந்து சூடான தண்ணியில. நீ என்ன சொல்ல வரியோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லு, ஏதாவது தப்பா சொல்லி மாட்டிக்கிறாரு.